ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாட்டுக்கு முன்னாடி சின்னதா உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். ஸோ நாளைக்கு எங்களோட பூஜை நம்ம கோவில்ல, நாளைக்கு பிரதோஷம் எங்களுது தான். நாளைக்கு வர எல்லாருக்குமே சாப்பாடு போட போறேன். ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த மகாலய பக்ஷம் நாளைக்கு எங்க அம்மாவோட திதி நாளைக்கு. ஸோ அதனால நாளைக்கு எல்லாருக்குமே இங்க வரவங்களுக்கு எங்க அம்மா எப்பயுமே எல்லாருக்குமே உணவளித்து தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. யார் வந்தாலுமே அந்த பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பழக்கம் தான். எனக்கு அப்படியே எந்த ஒரு ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் அந்யோன்யமா இருக்கணும். எல்லார் வீட்டிலும் நான் போய் சாப்பிடுவேன். இது நான் எப்பயுமே யார்கிட்டையும் பார்க்க மாட்டேன். ஸோ எங்க அம்மாவோட பழக்கம் அப்படி. ஸோ நாளைக்கு எங்க அம்மாவோட அந்த மகாலய திதி இருக்கிறதுனால நாளைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தர் ஒரு விஷயம் இதுல கேட்டிருந்தாரு, டிஎம்ல கேட்டிருந்தாரு. ஸோ என்னன்னா, நீங்க நிறைய நகை போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தாரு. ஸோ நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஃபேமிலி தான். சாப்பாடுக்கே ரொம்ப வழி இல்லாம நிறைய நாள் நான் இந்த நோய் கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அது குடிச்சிட்டு போயிட்டு படிச்ச காலங்கள்லாம் நான் நிறைய இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்க அம்மா கிட்ட நகை கிடையாது. சோ அப்போ ஒருத்தவங்கிட்ட இரவல் நகை வாங்கி போட்டுட்டு நான் காலையில போயிட்டு சாயந்தரம் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அப்ப எங்க அம்மா வடமுறையில தாய் வீட்டுக்கு போனதுனால அவங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னால இருந்துட்டாங்க. இவங்க உடனே எங்க வீட்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, அம்மா வந்துட்டாங்க. அப்ப நாங்களாம் சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அப்படி இருக்கும்போது அம்மா வரல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். உங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அனுப்பல அவங்க அம்மா வீட்டுல. சோ சனிக்கிழமைக்கு வந்துட்டு உடனே எங்க அம்மா அவங்க வீட்டுல நகையை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஆனா அவ்வளோ ஒரு பேச்சு பேசினாங்க. ஒரு நகை போடுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா நீங்க சொந்தமா வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒரு வார்த்தை எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கு இதுக்கப்புறம் இரவல் நகையை வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு எங்க அம்மா எந்த ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க, எதுக்குமே போக மாட்டாங்க. சோ அப்படிலாம் இருந்த காலம். அதுக்கப்புறம் எங்க அப்பா உழைச்சி, நான் தலை அப்புறம் உழைச்சி, அதுக்கப்புறம் தான் எங்களோட வைராக்கியம் நம்ம நகை போட்டுக்கணும் நிறைய. அதனாலதான் எனக்கு நகை மேல நிறைய ஆசை. அவங்க என்ன இன்ஸ்பயர் தான் பண்ணிருக்காங்க. என்ன அவங்க திட்டினாலும் எனக்கு அது ஒரு இன்ஸ்பயர் மாதிரி தான். சோ அதனாலதான் நான் எப்பயுமே எவ்வளவு சம்பாரிச்சாலும் அந்த காசை ஓரளவுக்கு சேர்த்து வச்சு நான் நகையா வாங்குறது. சோ இதனாலதான் நகை. ஆனா எங்க அம்மா ராஜாத்தி மாதிரி வாழ்ந்த காலத்துல. சோ அவங்களோட புள்ள நானும் நன்னாதான் இருக்கேன். எனக்கும் எந்த ஒரு குறையும் கடவுள் கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. சோ இனிமேலும் கொடுக்க மாட்டாரு. சோ அவங்க பேசுனால ஒரு வார்த்தை, ஒரு 2-3 வார்த்தை இந்த பாட்டை அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.